ரைட். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் கேள்வியே பாருங்க. 2022 சவுண்டில் என்ன அறிவுக்குழாய் பரிசோதனை. சரி. ஸோ முதல்ல லைட்டா ப்ராக்டிக்கலை காய்ச்சிட்டு கேள்விக்குள்ள போவோம். அவன் இங்கிலீஷ் மீடியக்காரர். ஸோ இங்கிலீஷ் மீடியம் பேப்பரை பார்த்துக்கொள்வீங்க, பாஸ் பேப்பரை. ரைட். நான் தமிழ்ல ரீட் பண்ணி செய்கிறேன். ஆன்சரை நான் இங்கிலீஷ்ல சொல்லிக் கொள்வேன். ஸோ நீங்கள் கேள்விய பார்த்துக்கொள்வீங்க. சரி. ரைட். இப்ப செய்ய பாருங்க. ஸோ பரிவுக்குழாய் பரிசோதனையில் ஸோ நாங்கள் 2 விதமான பிராக்டிக்கல் செய்கிறோம். என்ன 2 விதமான பிராக்டிக்கல்? ஒன்று, ஒரு இசைக்கவ தரைக்க, ஒரு டியூனிங் ஃபோக் தரைக்க. ஸோ ஒரு டியூனிங் ஃபோக் தரைக்குள்ள நாங்கள் ஒரு பிராக்டிக்கல் செய்கிறோம். இன்னொன்று பல இசைக்கவை தரைக்குள்ள பிராக்டிக்கல் செய்கிறோம். 2 எக்ஸ்பெரிமெண்ட் வருது. ஸோ ஒரு இசைக்கவை மட்டும் தரைக்குள்ள, ஒரு டியூனிங் ஃபோக் மட்டும் தரைக்க நாங்க என்ன செய்யறோம்டா, ஸோ நீருக்குள்ள குழாயை அமர்த்தி போட்டு இதுக்குரிய அடிப்படை பரிவுக்குரிய ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி, ஃபண்டமெண்டல் நோட்டுக்குரிய லென்த்தை கால்குலேட் பண்றோம். அடிப்படை பரிவுக்குரிய நீளத்தை எடுப்போம். இங்க என்னவும் இருக்கும், முனை திருத்தமும் இருக்கும், என்கரெக்ஷனும் இருக்கும். அதுக்கு பிறகு என்னது, முதலாவது பரிவு நிலைக்குரிய, அதாவது அடுத்த முதலாம் மேட்டோனிக்குரியது, ஃபர்ஸ்ட் ஓவர் டோனுக்குரிய பரிவை கண்டுபிடிப்போம். ரிசனன்ஸ் நடக்க, ஃபர்ஸ்ட் ஓவர் டோன்ல ரிசனன்ஸ் நடக்க பரிவு நிகழ்க இப்படி வரும். முதலாம் மேட்டோனில பரிவு நிகழ்வு. இதுக்குரிய முனை திருத்தம் ஒன்று இருக்கும். அதேதான் குழாயின் விட்டம் மாறலைன்னா முனை திருத்தம் மாறாது, இன்கரெக்ஷன். இந்த நீளம் எடுப்பீங்க. அப்ப இந்த L1 L2 எடுத்துட்டீங்களா, இதை வச்சுக்கொண்டு நீங்க என்னதை காணலாம், வழியில் ஒளியின் கதியையும் காணலாம், முனை திருத்தத்தையும் காணலாம். இப்படி கண்டுவீங்க. λ/4 வந்து என்னத்துக்கு ஈக்குவல், L1 plus E. இங்க 3λ/4 is equal to L2 plus E. இதுல இருந்து கழிச்சு என்ன, இதுல இருந்து கழிச்சீங்கன்னா λ/2 is equal to L2 minus L1. அப்ப எனக்கு λ தெரியும். இந்த இதுல பயன்படுத்தின டியூனிங் ஃபோக்குன்ற ஃப்ரீக்வன்சி தெரியும், மீறன் தெரியும். மீறனும் தெரியும், லம்டாவும் தெரியும். லம்டாவில போட்டு வழியில் ஒளியுங்கதையே காணுவீங்க. ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் யார கண்டுபிடிச்சிருவீங்க. அதுக்கு பிறகு லம்டா தெரியும் தானே, இந்த லம்டாண்ட வெளியே தெரியும், இதுல ஒன்று போட்டு ஈண்ட வெளியையும் காணலாம், இன்கரெக்ஷனையும் காணலாம். இதுதான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே. என்ன, முதலாவது பரிவுக்குரியதை கண்டுபிடிப்பீங்க, அதுதான் ஃபண்டமெண்டல் நோட், அடிப்படை அதிர்வு. பிறகு முதலாம் மேட்டோனிக்குரிய காணுவீங்கள், அது 2ல இருந்து இதை கண்டுபிடிங்க. இங்க இந்த திரவம் நீர் எடுத்ததுக்கு காரணம் என்ன, இது ஒரு பெருமேற்பரப்பா இருக்குது, அவ்வளவுதான். இங்க நாங்க எப்படி நிலையானலை உருவாக்குறோம், இந்த இசைக்கவே இதுக்கு மேல அடிச்சு பிடிக்கக்குள்ள இந்த இசைக்கவையில இருந்து போற அலையும், இன்சிடென்ட் ரே, படு அலைன்னு சொல்லுவோமா. இதுல இருந்து போற அலை படு அலை, இன்சிடென்ட் ரேஸும், அடுத்து திரும்பி வர்ற வேவ்ஸ், ரிஃப்ளெக்டட் வேவ்ஸ், இன்சிடென்ட் வேவும் ரிஃப்ளெக்டட் வேவும், படு அலை தெரிய அலை, இந்த 2ம் மேற்பொருந்தி எங்களுக்கு என்ன உருவாகுது, நிலையான நிலை உருவாகுது. இந்த ஸ்டாண்டிங் வேவ் இதுல வந்த உடனே, நிலையான நிலை உருவான உடனே, இந்த இடத்துல இருக்கிற துணிக்கைகள் இருக்குல்ல, அதுகள் உயர் வீச்சத்தோட, ஹை ஆம்பிளிடியூடோட வைப்ரேட் ஆகும். அதுக்கு பிறகு வீச்சம் குறைஞ்சு இதுல சீரும். துணிக்கைகளின் அதிர்வை கீரை சொல்லி கேட்டா இந்த அம்புக்குறியால கீறி காட்டுவீங்க. அப்ப இது என்ன கீறி இருக்கிறோம், இடப்பெயர்ச்சி தூர வரைவு. இந்த லைன்ல கீறினது என்ன சாமான், இடப்பெயர்ச்சி தூர வரைவு வந்தோம். ஓகே. இங்க இதுல கீறிங்க இடப்பெயர்ச்சி தூர வரைவு. பார்ட்டிகல் வைப்ரேஷனை கீற சொன்னா அறுவாளை கீறி கொள்வீங்க. எப்படி, இந்த முரண்கடி இருக்கிற இடத்துல, ஆன்டினோட் இருக்கிற இடத்துல வீச்சம் உயர்வு, இதுல 0.
இங்கேயும் முரண்கண் இருக்கிற இடத்துல வீச்சம் உயர்வு, இங்க குறைஞ்சு குறைஞ்சு 0. இப்படி வந்து வரலாம். இது என்ன? துணிக்கைகளின் அதிர்வு. அடுத்தது டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஸ்டன்ஸ் கிராஃப், இடப்பெயர்ச்சி தூர வரைபடம் கேட்ட இந்த கிராஃப் இருக்கு. இதான் பிராக்டிகல். இதுல எங்களுக்கு இந்த குழாயை நாங்கள் தெரிவு செய்ய, நோமலா இந்த குழாய் எப்படி 2.5 சென்டிமீட்டர் விட்டமுடைய குழாயா இருக்கும். இதை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. கரிவு குழாய்க்கு பயன்படுத்துற குழாயின் விட்டம் டயமீட்டர் வந்து 2.5 சென்டிமீட்டர். அதோட ஓரளவு 50 சென்டிமீட்டர் கிட்ட நீளமான குழாயை பயன்படுத்தி கொள்வீங்க. இப்ப 50 சென்டிமீட்டர் நீளமான குழாயை பயன்படுத்திக் கொள்வீங்க. இப்ப பயன்படுத்துற குழாயின் நீளம் எவ்வளவுன்னு கேட்டாலும் சொல்ல தெரியணும். இப்ப நாங்கள் ஏன் 50 சென்டிமீட்டர் எடுக்கிறோம்? எங்களுக்கு அடிப்படையில் ஒரு பரிவு நீளம், முதலாம் மேற்றொன்னில் ஒரு நீளம், ஃபண்டமெண்டல் நோட் ஃபர்ஸ்ட் ஓவர் ரெண்டுக்குமே பார்க்கணுமே. அதனால எங்களுக்கு நீளம் கூட தேவை. இப்ப இப்படி ஒரு சிச்சுவேஷன் வருது. இதுல எப்படி பரிவை கண்டுபிடிக்கிறோம் கேட்டீங்கன்னா, பரிவை எப்படி கண்டுபிடிக்கிறோம்? இந்த குழாய்க்கு மேல இசைக்கவே அடிச்சு பிடிச்சுக்கொண்டு இந்த குழாயின் உயரத்தை படிப்படியா கூட்டுவீங்க. ஃபர்ஸ்ட் டைம் என்ன செய்யும்? உரத்தொலி கேட்கும், லவுடான ஒரு சவுண்ட் கேட்கும். ஃபர்ஸ்ட் டைம் லவுடா சவுண்ட் கேட்கிற நேரம், உரத்தொலி கேட்கிற நேரம் நீங்க என்ன செய்வீங்க? இந்த நீளத்தை அளப்பீங்க. அதுதான் அடிப்படை பரிவு. பிறகு இரண்டாவது தடவை தொடர்ந்து அதுல இருந்து ஏற்றணும். ஏற்கனவே இருந்த இடத்துல இருந்து தொடர்ந்து ஏற்றி கொண்டு போவீங்கள். என்னது? இரண்டாவது தடவையா உரத்தொலி கேட்கிற இடம், செகண்ட் டைம் லவுட் சவுண்ட் கேட்கிற இடம் என்னது? முதலாம் மேற்றோனி பெரிய பரிவு. அது ரெண்டையும் வச்சுக்கொண்டு நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். இப்ப என்ன செய்கிறார்? ஒரு இசைக்கவையை பயன்படுத்தினாராம். ஒரு இசைக்கவையை பயன்படுத்திக்குள்ள இதுக்குரிய இசைக்கவை முதலாவது பரிவு கிடைச்சிருது. இவர் எவ்வளவுதான் உயர்த்தினாலும் இரண்டாவது பரிவு கிடைக்கலையா? இதுக்கு என்ன ரீசன்? இவர் இந்த குழாயை உயர்த்தினார், அந்த குழாயை உயர்த்த அவருக்கு முதலாவது, அதாவது இரண்டாம் தடவை பரிவு கிடைக்கல, முதலாம் மேற்றொடி கிடைக்கல. இதுக்கு என்ன ரீசனா இருக்கலாம்? இதுக்கு என்ன ரீசனா இருக்கலாம்டா? இந்த குழாயின் நீளம் பத்தாது. ஓகே, அப்படின்னா இந்த நீளம் பத்தாம போயிடுது. இதுக்கு இது ஆல்மோஸ்ட் 3 டைம்ஸ் இது வரணும். λ/4 இல்ல, இது 3 λ/4. இது 3 டைம்ஸ் வரணும். உங்களுக்கு முதலாவது தடவை 20 வந்துட்டேன்னு வைங்க, அடுத்ததுக்கு 60க்கு கிட்ட வரும். அப்ப நீங்க பயன்படுத்தின 50 காணாம போயிடும் இல்லையா? அப்ப இந்த பரிவு நீளத்தை குறைவா எடுக்கணும். இதுக்கு என்ன வழி? உங்களுக்கு தெரியும், ஃப்ரீக்வன்சி வந்து மீறன் வந்து குழாயின் நீளத்துக்கு நேர்மாறு விதம். இந்த நீளத்தை குறைவா எடுக்கணும்டா, இந்த நீளத்தை குறைவா எடுக்கணும்டா நீங்க என்ன செய்யணும்? உயர் மீறன் கூடின இசைக்கவே பயன்படுத்தும். மீறன் கூடினா என்ன நடக்கும்? இது கூடணும், இது குறையும். ஓகே, அப்ப மீறன் கூடின குழாயை பயன்படுத்தினீங்களா, இதுல நாங்கள் ரெண்டையும் எடுத்துக்கொள்ளலாம். விளங்குதல்லோ? ரைட். இதுதான் என்ன ஒரு சந்தர்ப்பம், அதாவது ஒரு இசைக்கவையை மட்டும் பயன்படுத்தி நாங்கள் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறது. இன்னொன்று இருக்குது, பல இசைக்கவைகள் தரையக்குள்ள. அதுக்கு நாங்க என்ன செய்வோம்டா, அடிப்படை பரிவு மட்டும் தான் எடுப்போம். இங்கேயும் நான் என்ன செய்யறேன்? 2.5 சென்டிமீட்டர் விட்டம் உள்ள 50 சென்டிமீட்டர் நிலக்குள்ளாக தான் பயன்படுத்துவேன். இங்கேயும் 50 தேவை என்று சொன்னா எஸ் தேவை. ஏன்? இங்க இசைக்கவையை மாத்த போறோம், வேற வேற ஃப்ரீக்வன்சியோட டியூனிங் போக பயன்படுத்த போறோம். அப்ப இசைக்கவையை மாத்த எங்களுக்கு வேற வேற நீளத்துக்கு மாத்த வேண்டி வேற நீளத்தை கூட்டணும் குறைக்கணும். அதனால எங்களுக்கு இது நீளமான குழாய் தான் வேணும். இதுக்கு என்ன செய்யறோம்?
lambda by 4 வந்து என்னதுக்கு ஈக்குவல் L plus C. இதுல இந்த lambda என்ன வரும் 4 into L plus C. நாங்கள் V is equal to F lambda போட்டோம்டா V is equal to F into இது 4 into L plus C. நீங்க இப்ப எதை மாத்துவீங்க இதுல மீறன மாத்த இசைக்கவே மாத்த இதுக்கேற்ற மாதிரி நீளம் மாறும். நீங்க முதல்ல மாத்துறீங்க மாதிரி இசைக்கவைன்னு மீறன் டியூனிங் ஃபோக் ஃப்ரீக்வன்சி தான் மாத்துறீங்க. இப்ப இதை கீழே ஒண்ணு வாங்க. இப்ப V by 4F is equal L plus C. L என்னதுக்கு ஈக்குவல் V by 4 into 1 over F minus C. அப்ப இந்த Y is equal to MX C. அப்ப இந்த கிராஃபுக்கு இருந்தோம்டா என்ன இங்க 1 over F இங்க இல்ல. So MX minus C இப்படி வரும். இப்ப இந்த கிராஃப் இருக்கணும் கீழே டோட்டல் லைன் ஏன் நீளம் வந்து மைனஸ்ல வராது. இப்ப டோட்டல் லைன் எல்லாம் கீழே. இப்ப இந்த கிராஃபின் படி படித்திறன் என்ன V by 4. அப்ப இது இந்த கிரேடியனை கண்டுபிடிச்சிட்டு இது இந்த படித்திறனை கண்டுபிடிச்சா அதுல இருந்து V காணலாம். இது வந்து எங்க வெட்டுதோ அந்த வெட்டுத்துண்ட பெருமன் வந்து என்ன தரும் இணைத்திறன் தரும். அப்ப இந்த கிராஃபக்கரி செய்து கொள்ளும். இப்ப இந்த கிராஃபக்கரி என்ன எங்களுக்கு அட்லீஸ்ட் எத்தனை ரீடிங் வேணும் 6 ரீடிங் வேணும். 6 இசைக்கவைகளை பயன்படுத்தணும் அட்லீஸ்ட். ஓகேயா 6 இசைக்கவைகளை பயன்படுத்தி இந்த இதை செய்வோம் பரிசோதனையை செய்வோம். எதில சோ நாங்கள் எப்ப முதல்ல என்ன செய்யறோம்டா ஆக குறைஞ்ச நீளத்தை எடுக்கிறதுக்காண்டி மீறன் கூடினதை ஃபர்ஸ்டா பயன்படுத்துவேன். எதுக்கு ஃப்ரீக்வன்சி கூடவோ அதை முதல்ல பயன்படுத்துவேன். பிறகு எடுத்த மீறன் குறைஞ்சது அப்ப மீறனை இறங்கு வரிசையில பயன்படுத்துவேன். டிசைனிங் ஆர்டர் இல்லையா ஏன் இறங்கு வரிசையில பயன்படுத்துறோம் ஏன்னு கேட்டீங்களா நீளத்தை கொஞ்சம் கொஞ்சமா கூட்டி கொண்டு போகலாம். அதுல இருந்து அது பூச்சதுல இருந்து வரணும் மாறி மாறி எடுத்தீங்க. எங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல வந்துட்டேன்டா ஆக கூடின மீறனுக்கு அடுத்தது இதை விட கொஞ்சம் கூடைக்கு வரும் அடுத்ததை விட கொஞ்சம் கூடைக்கு வரும். அப்ப நீளத்தை கொஞ்சம் கொஞ்சமா கூட்டி கொண்டு போகலாம். இப்ப நாங்கள் இசைக்கவை எந்த ஒழுங்குல பயன்படுத்தணும் இசைக்கவை இந்த இறங்கு வரிசை ஓடுறதுல பயன்படுத்தணும். அதுலயும் நீங்க செலக்ட் பண்ணின 6 மீறல் இருக்குல்ல அந்த 6 ஃப்ரீக்வன்சியும் அந்த 6 இசைக்கவைக்கும் அறிவு கிடைக்குமா இல்லையா தான் செக் பண்ணணும். நீங்க பிராக்டிகலுக்கு எடுத்து வச்சுக்க குழாய் போதுமா இல்லையான்னு செக் பண்ணணும். எப்படி செக் பண்றது முதல்ல ஃப்ரீக்வன்சி குறைஞ்சவர் இருக்காருல்ல ஆக குறைஞ்ச ஃப்ரீக்வன்சி இருக்காருல்ல அவருக்குதான் இந்த லென்த் கூடவா இருக்கும். இப்ப அந்த ஆக குறைஞ்ச ஃப்ரீக்வன்சி உள்ளவருக்கு மீறன் உள்ளவரை இதில் அடிச்சு அவருக்கு பரிவு கிடைக்குதான்னு செக் பண்ணி கொண்டிருக்கீங்க. ஓகே ஏன் ஃப்ரீக்வன்சி குறைஞ்சவருக்கு மீறன் குறைஞ்சவருக்கு நீளம் கூட இல்ல அப்ப ஆக குறைஞ்சவருக்கு பரிவு கிடைக்குதா இருந்தால் மிச்சம் எல்லாத்துக்கும் கிடைக்கும். ஓமல்லோ அப்ப முதல்ல அதை டெஸ்ட் பண்ணிட்டீங்களா உங்களுக்கு இந்த 6 ஃப்ரீக்வன்சிக்கும் உங்களுக்கு ரீடிங் எடுக்கலாம். எனக்கு சாப்பிடுங்க. அப்படி இல்லையா முதல் 5க்கு செய்தீங்க 6வது பிழைக்குதுண்டா இப்ப என்ன தொடக்கத்துல இருந்து திருப்பி செய்யணும் அதையெல்லாம் இல்ல. இதுதான் பேசிக். நாங்க இப்ப இந்த கேள்வியை பார்ப்போம். இந்த கேள்வியை பார்த்துட்டு அங்க சின்ன சின்ன கேள்விகள் ஏதாவது அட் பண்ண அட் பண்ணி கேட்போம். ஓகேயா பேசிக் ஐடியா விளங்குது இல்ல இப்ப பிராக்டிகல் விளங்குதே இல்ல ஞாபகத்துக்கு வருது இல்ல ஏற்கனவே படிச்சது தானே ஞாபகத்துக்கு வரணும். இப்ப கொஸ்டினை பாருங்க. வழியில் ஒளியின் கதி வியை துணிவதற்கு பாடசாலை ஆய்வு கூடத்தில் பயன்படுத்தப்படும் வலிமையான பரிசோதனை ஒழுங்கமைப்பு உருவில் காட்டப்பட்டுள்ளது.
ரைட். சோ வளமையான பரிசோதனை எப்படி உயரமான அளவு சாடி ஒன்று இருக்கு. இதுக்குள்ள நீர் எடுத்துட்டு இதுக்குள்ள நீங்க குழாயை அமழ்த்துவீங்க. சோ குழாயை அமழ்த்தி இப்ப இதுல படங்கீரைக்குள்ள இதையும் கவனிச்சு கொள்ளுங்க. இப்ப இந்த குழாய கீரைக்கு இது வரைக்கும் கவனிக்கல. சில வேளை இனிமேல் காலத்துல கவனிக்கலாம இல்லம். எப்படின்னு சொன்னா இந்த ஹீட் பிராக்டிகல்ல கலோரிமானி கீரை அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இதுக்கு சொல்றாரு. கலோரிமானி கீரைக்குள்ள என்ன சொன்னவர், இந்த பாத்திரத்துக்கு மேல இருக்கிற நீளம் இது கீழே போகக்கூடிய மாதிரி இருக்கணும். அடிவரைக்கும் கீறணும். அப்ப இப்ப பிரச்சனை இல்லை, மேல எவ்வளவு இருந்தாலும். நீங்க இதை மேலுக்கா கீறினா இந்த மேல இருக்கிற நிலம் கீழே போற வரைக்கும் கோதுமா இருக்கணும். இதை கொஞ்சம் உயரமா கீறணும் இல்லையா? ரைட். இங்க என்ன சொல்ல வர்ற, எங்களுக்கு குழாய ஃபுல்லா அமிழ்த்தோணும். ஏன் ஜீரோவில இருந்தா நீளத்தை கூட்டி கொண்டு வருவீங்க. இதுக்கு கீழே இருக்கிற நீளம் இதுக்கு மேல இருக்கிற நீளத்தை விட கூடவா இருக்கும். ஃபுல்லா அமிழ்த்தலாம் இல்லையா? அதை கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்க. கீரைக்குள்ள இது வரைக்கும் இப்படி கேட்கல. ஏப்பாச்சு கேட்டால் இல்லையா? இவங்களுக்கு இப்ப போதும் இந்த கீழே இருக்கிற நீளம் இது அமர்த்துறது. சரி, இப்ப கண்ணாடி சாடி எடுத்தாச்சு. இது கண்ணாடி குழாய் தந்திருக்கார் அவர். இது கண்ணாடி சாடி, கண்ணாடி குழாய், இசைக்கவை. இசைக்கவே இந்த அதிர்ற புயம் எங்க இருக்கணும்? அட்லீஸ்ட் இது இந்த ஹாஃப் கண்ணான இருக்கணும். உங்களை பழங்குற சொல்லி கேட்கக்குள்ள இந்த இசைக்கவே இந்த அதிர்ற புயம் இருக்குல்ல, அது குழாயின் நடுவுக்கு வரணும். ஃபுல்லா வந்தாலும் ஓகே, நடுவுக்கு அட்லீஸ்ட் நடுவுக்கு வரணும். அவருக்கு இருக்கிற படத்தை பாருங்க. அந்த மாதிரியே நாங்களும் கிரிட்டோம், சிக்கல் இல்லை. இங்க கிருத்தவே இல்லை. கீரை சொல்லி கேட்கிற நேரம் அது சரியா கீறிக்கொள்ளுவீங்க. சரி, இதை நாங்க ஒரு ஸ்டாண்டில் வெடிப்பாடிருக்கோம். என் கையில பிடிச்சு வச்சிருக்க என்ன செய்யலாம், நீளங்கள் மாறலாம். அதனால ஒரு ஸ்டாண்டில் நிப்பாடி வச்சுக்கோ. கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்தி போட்டு ஸ்டாண்டில் நிப்பாடி போட்டு பிராக்டிஸ் வச்சுக்கோ. சரி, இப்ப என்ன தந்திருக்கார், இரு முனைகளிலும் திறந்துள்ள ஒரு கண்ணாடி குழாய் தந்திருக்கார். ஓகே, நீர் நிரம்பிய உயரமான கண்ணாடி சாடி, அதுவும் சரி. ஓர் இசைக்கவை தொகுதி, கணக்க இசைக்கவை தந்திருக்கார் ஆகியன அடங்கியுள்ளன. வழியில் ஒளியின் கதியை துணிவதற்கு அறிவு முறை பயன்படுத்தப்படுகிறது. இப்பரிசோதனையை செய்வதற்கு தேவையான ஏனைய அளவீட்டு உபகரணம் என்ன? இதுல இப்ப இன்னொரு அளவீட்டு உபகரணம் என்ன உபகரணம் கேட்கல. அளவீட்டு உபகரணம் என்ன? எங்களுக்கு என்ன அளக்கணும்? ஒரே ஒரு அளவீடு தான். என்னது? இந்த வழிநிழல் நீளம் அளக்கணும். அந்த நீளத்தை அளக்கிறதுக்கு மீட்டர் கோல் வேணும், மீட்டர் ரூலர். ஓகே, சோ நீளத்தை அளக்கிறதுக்கு மீட்டர் கோல். இப்ப தீபாட பாருங்க என்னவா, பின்வரும் பூரணமற்ற கூற்றில் உள்ள வெற்றிடத்தை உகந்த சொல்லை பயன்படுத்தி நிரப்புக. ஒரு பொருள் வேறொரு பொருளின் மீறலுடன் அதிரும் போது முதலாம் பொருள் இரண்டாம் பொருளுடன் பறிவுறுகின்றது. பரிவு நிகழ்றது எங்களுக்கு தெரியும். ரிசனன்ஸ் எப்ப நடக்கும்? இப்ப இது ஒரு ஊசல், இது இன்னொரு ஊசல், ரெண்டுண்ட மீறனும் சமனா இருக்கீங்க. ரெண்டுண்ட மீறனும் ஒரே மீறனா இருக்கக்குள்ள பரிவு நிகழும். இப்ப இது எஃபோட அதிருது, இவரும் எஃபோட அதிர்றாருன்னா ஓகே, பரிவு நிகழுதுன்னு எடுத்து. இப்ப இந்த எஃப்பும் இந்த எஃப்பும் இப்ப இப்படி இருக்கணும் வைங்க, சின்ன நிலம் இருக்கணும் வைங்க. இப்ப இது அதிருது. இப்போ இதுவும் என்ன செய்யும், அதே பண்ண முறைனா அதிரும். நீளம் கூடிச்சுன்னு வைங்க,
அதுவும் எஃப் பண்ண மீறணும் அதிர்வு. சார் நீளம் குறைய கூட வேண்டாம். இது என்ன வைப்ரேஷன், என்ன அதிர்வு? வலிந்த அதிர்வு. இது வலிந்த அதிர்வு, எல்லாமே ஒரே மீறணும் அதிர்வு. இப்படி இவர் மூலம் இது எல்லாத்தையும் அதிர செய்யறோம். இப்ப எல்லாமே ஒரே மீறணும் அதிர்வு. ஓகே, அப்ப பரிவு பத்தி நேத்தால நிகழுது, வலிந்த அதிர்வின் மூலத்தான் பரிவு நிகழுது. வலிந்த அதிர்வு வேண்டா, ஃபோர்ஸ் வைப்ரேஷன் இல்லையா? சோ அந்த ஃபோர்ஸ் வைப்ரேஷனால வர்றபடியா எல்லாத்துக்குமே ஒரே ஃப்ரீக்வன்சி தான் இருக்கு. ஆனா ரிசனன்ஸ் நடக்கணுமெண்டா, பரிவு நிகழணுமெண்டா, இவற்றை மீறன் இவரோடு இயற்கை மீறனுக்கு சமனா இருக்கும். அவருக்கு என்ற ஒரு சொந்தமா மீறன் இருக்குமல்லோ, அவருக்கு சொந்த மீறனுக்கு சமனா இருக்கேக்குள்ளதான் அந்த பரிவு நிகழும். ஓகே, அப்ப இங்க என்ன வேர்ட் வரணும்? ஒரு பொருளின் இயற்கை மீறனுடன் அதிர்றதின் மீறன் சமனா இருக்கேக்குள்ளதான் பரிவு நிகழும். இதுக்கெல்லாம் பரிவு நிகழும். அதே இவற்றை சொந்த மீறன் வேற, இப்ப அதிர்றது வேற. இவருக்கும் அதான் சொந்த மீறன் வேற, இயற்கை மீறன் வேற, அதிர்றது வேற. இப்ப பரிவு நிகழாது. அப்ப ரெசனன்ஸ் நடக்கணுமெண்டா ஒன்றுண்ட நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி இயற்கை மீறன் இவற்றை ஃப்ரீக்வன்சிக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, அப்ப அந்த இடத்துல என்ன வரணும்? இயற்கை மீறனுடன் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி வரும். சரி, அது விளங்குதல்லோ? சரி, இனி அடுத்தது பாருங்க, சீல பஸ்பா என்ன சொல்றார்? பரிவின் போது குழாயில் எவ்வகை அலை உண்டாகின்றது? சரியான விடையின் கீழ் கோடு. குழாய்க்குள்ள எவ்வகையான அலை உருவாகுதாம்? முதல்ல இதுல இருக்கிற யார் எப்படி வருது? முதல்ல படு அலை தெரியல, எப்படி? நெருக்கல் ஐதாக்கல் மூலம் அலை நகரும். நெருக்கல் ஐதாக்கல், கம்ப்ரஷன் ரியாஃபெக்ஷன். இப்ப இங்க கம்ப்ரஷன் ரியாஃபெக்ஷன் மூலம் தான் அலை மூவ் ஆனும், போய் பட்டு தெரிச்சு வருவார். இப்ப இந்த நெட்டாங்கலை longitudinal waves இல்லையா? இப்ப முதலாவது longitudinal waves நெட்டாங்கலைகள். அடுத்தது இப்ப மேற்பொருந்தினா பிறகு படு அலையும் தெரியலையும் மேற்பொருந்தினா பிறகு என்ன உருவாகும்? நிலையான நிலை உருவாகும், ஸ்டாண்டிங் வேவ். ஓகே, அப்ப நெட்டாங்கலை அதே நேரம் ஸ்டாண்டிங் வேவ். அப்ப அது ரெண்டுக்கு மண்டலம் பண்ணுடைய. இப்ப உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, நாங்கள் தியரி ரிவைஸ் பண்ணிக்குள்ள இப்படி ஒண்ணு காய்ச்சினாங்க. இது ஒரு மூடிய முனையண்டா, க்ளோஸ் எண்டா இருந்தா இங்க இருந்து ஒரு நெருக்கல் வரைக்க கம்ப்ரஷன் ஒன்று வரைக்க தெரிஞ்சா பிறகு என்னவா போகும்? கம்ப்ரஷனாவே போகும். அதே இது வரைக்குள்ள ஐதாக்கள் வந்திருந்தா, ரியாஃபெக்ஷன் வந்திருந்தா என்ன செய்யும்? அது ரியாஃபெக்ஷனாவே போகும். இப்ப மூடின முனையில இதுவே திறந்ததா இருந்தால், வழிக்கு ஓப்பனா இருக்கிறதுன்னா இதுல நெருக்கல் வந்தால் என்ன செய்யும்? ஐதாக்களா போவ மாறி ஐதாக்கள் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிக்க சரிப்படையிக்க நெருக்கலா போவ. அப்ப திறந்த முனையில நெருக்கல் ஐதாக்களாகவும் ஐதாக்கள் நெருக்கலாவும் மாறி தெரிப்படையும். இது க்ளோஸ் எண்டா இருந்தால் நெருக்கல் நெருக்கலா தெரிப்படையும், ஐதாக்கள் ஐதாக்களா தெரிப்படையும். கம்ப்ரஷன் கம்ப்ரஷன், இங்க ரியாஃபெக்ஷன் கம்ப்ரஷனா மாறும், இந்த கம்ப்ரஷன் ரியாஃபெக்ஷனா மாறும். ஓகே இல்ல? ரைட். இது ஓகே. செகண்ட் பார்ட் என்ன சொல்றார் கேட்கிறார்? செகண்ட் பார்ட் கேட்கிறார், நீங்கள் மேலே சி ஒன்றில் தெரிந்தெடுத்த அலை எங்கனம் உண்டாகின்றது? சி ஒன்றிலா சி ரெண்டிலா? சி ஒன்றில். ஆக்சுவலா சி ஒன்று ரெண்டு இல்லையா? நிலையான நிலை எப்படி உருவாகுது?
இதுக்குள்ள நிலையான நிலை எப்படி உருவாதுன்றதுதான் கேட்கிறார். எப்படி இங்க போர் அலையும் படு அலையும் பெரிய அலையும் மேற்பொருந்துவதன் மூலம் எழுதிருவீங்க. என்ன படு அலையும் நீர் மேற்பரப்பில் தெரிக்கும் தெரியலையும் படு அலையும் நீர் மேற்பரப்பில் தெரிப்படையும் தெரியலையும் மேற்பொருந்துவதன் மூலம் படு அலையும் பெரிய அலையும் அப்படியே சும்மா எழுதினாலும் சரி, நீர் மேற்பரப்பில் தெரிப்படைகிற அலையும் மேற்பொருந்துவதன் மூலம். இங்கிலீஷ் மீடியக்காரங்க சூப்பர்பொசிஷன் ஆஃப் இன்சிடென்ட் வேவ் இல்ல சூப்பர்பொசிஷன் சொல்லலாம் இல்ல ஓவர்லேப்னு சொல்லலாம். சூப்பர்பொசிஷன் ஆஃப் இன்சிடென்ட் வேவ் with reflected wave from the water surface. Superposition of incident wave with reflected wave from the water surface. Right. இது சி பார்ட். அது எங்களுக்கு விளங்குதானே? சோ படுகலையும் தெரியலையும் மேற்பொருந்துறது முழநிலையால உருவாது. இப்ப நிலையாடலை எப்படி உருவாது என்று ஜென்ரலா கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஸ்டாண்டிங் வேவ் கொண்டு எப்படி ஃபார்ம் ஆகுது என்று கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? அதுக்கு என்ன செய்யணும்? என்ன இரு சர்வசமன நிலைகள் ஐடென்டிக்கல் வேவ்ஸ் ரெண்டு ஒப்போசிட் டிரெக்ஷன் எதிரெதிர் திசையில இயங்கி மேற்பொருந்துவதால் உருவாகும் தோற்றப்பாடு நிலையான நிலை எனப்படும். இல்லையா? அப்ப ரெண்டு சர்வசமன நிலை ஐடென்டிக்கல் வேவ்ஸா இருக்கணும். அது ஒப்போசிட் டிரெக்ஷன்ல வந்து ஓவர்லேப் ஆகிக்க எங்களுக்கு ஃபார்ம் ஆகிறது தான் என்ன ஸ்டாண்டிங் வேவ். எதிரெதிர் திசையில் இயங்கும் சர்வசமனான அலைகள் மேற்பொருந்துவதன் மூலம் நிலையான நிலை உருவாகும். ஓகே, அது ஜென்ரலா கேட்டா. இங்க எப்படி உருவாகுது என்று கேட்டா ரெண்டு அலை எப்படி வந்தது? ஒன்று படுகலை மற்றது தெரியாது. அதை மென்ஷன் பண்ணணும். சரி, இப்ப டீப்பாட பாருங்க. என்னவாம்? குழாயின் முதலாம் அதிர்வு வகைக்கு உரிய பரிவு நீளத்தை செம்மையாக பெறுவதற்கு நீங்கள் பின்பற்றும் பரிசோதனை நடைமுறையை படிமுறைகளாக குறிப்பிடு. இப்ப முதலாவது பரிவண்டது ஃபண்டமெண்டல் நோட். இந்த ஃபண்டமெண்டல் நோட்டை கிடைக்க செய்யறதுக்கு நீங்க என்ன ஸ்டெப் செய்யணும் என்றது ஒவ்வொரு ஸ்டெப்பா தரட்டாமா. முதலாவது நீங்க என்ன செய்யணும்? இந்த குழாய ஃபுல்லா அமிழ்த்தி வச்சிடணும். முதலாவது ஸ்டெப், இந்த நீருக்குள்ள குழாய ஃபுல்லா அமிழ்த்தி வச்சிருவேன். அல்லது சிறிய நீளம் மேல இருக்கத்தக்கதை அமிழ்த்தினு சொன்னாலும் சரி, ஒரு சின்ன நீளம் மேல இருக்கத்தக்கதை அமிழ்த்தி வச்சேன்னு சொன்னாலும் சரி, நான் சொல்லுவேன் ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா என்ன செய்யாச்சு? அமிழ்த்தியாச்சு. அமிழ்த்திட்டு இதுக்கு மேல என்ன செய்யணும்? இசைக்கவை அடிச்சு பிடிக்கணும். அதிரும் இசைக்கவை அதுக்கு மேல பிடிக்கணும். எதுக்கு? திறந்த முனைக்கு மேல பிடிச்சுக்கொண்டு குழாய படிப்படியா உயர்த்துவீங்க. இல்லையா? இதை சிலோவா படிப்படியா ஸ்லோலி என்ன செய்வீங்க? உயர்த்துவீங்க. இதை உயர்த்திக்க ஒரு இடத்துல நடக்கும் உரத்தொலி கேட்கும். அந்த உரத்தொலி கேட்கிற சந்தர்ப்பம் தான் என்ன? முதலாவது பரிவு, அடிப்படை பரிவு. ஓகே, ரைட். இவ்வளத்தையும் எழுதணும். எழுதுங்க. முதலாவது ஸ்டெப். குழாயை நீரினுள் முற்றாக அமிழ்த்தி பிடித்தல், அமிழ்த்தி வைத்திருத்தல். குழாயை முற்றாக நீரில் அமிழ்த்தி வைத்திருத்தல். இது முதலாவது பாயிண்ட். Immerse the tube completely into the water. Immerse the tube completely into the water. Right. ரெண்டாவது, என்னது? இது இசைக்கவை பிடிக்கணும். அதிரும் இசைக்கவையை குழாயின் திறந்த முனை கண்மையாக பிடித்த அதிரும் இசைக்கவையை குழாயின் திறந்த முனை கண்மையாக பிடித்த
Keep the vibrating tuning fork. Keep the vibrating tuning fork just above the top end of the tube. So keep the vibrating tuning fork just above the top end of the tube. Hello, open end of the tube. நீங்க மேல் முனைன்னு சொன்னாலும் சரி, டாப் எண்ட் சொன்னாலும் சரி, ஓப்பன் எண்ட் சொன்னாலும் சரி, மேல் முனை அல்லது திறந்த முனை. பிறகு அடுத்த எழுதுங்க. முதலாவது தடவை உரத்தொலி கேட்கும் வரை, முதலாவது தடவை உரத்தொலி கேட்கும் வரை குழாய் படிப்படியாக உயர்த்தப்படும். 3 பாயிண்ட்ஸ் எழுதுறார். முதலாவது தடவையாக உரத்தொலி கேட்கும் வரை குழாய் படிப்படியாக உயர்த்தப்படும். ஓகே, slowly raise the tube, slowly raise the tube out of the water until a loud sound is heard. Slowly raise the tube out of the water until a loud sound is heard. Okay இல்ல? Right. So லவுடான ஒரு சவுண்ட் கேட்கும் வரைக்கும் என்ன செய்யணும்? குழாயை உயர்த்துவீங்க. ஸோ இதுதான் என்ன, அடிப்படை பிரிவை கண்டுபிடிக்கிறதுக்குரிய வழி. இப்ப ஆன்சர்களை எழுத பழகணும். சரியாகவும் எழுதணும், சிம்பிளாகவும் எழுதணும். பாட பாருங்க. என்ன கேட்கிறார்? ஒரு தரப்பட்ட இசைக்கவையின் தரப்பட்ட இசைக்கவையின் மீரன் எஃபிற்கு முதலாம் அதிர்வு வகைக்கும் இரண்டாம் அதிர்வு வகைக்கும் ஒத்த பரிவு நீளங்களை நீங்கள் அளக்க வேண்டி உள்ளது. சோ இதுக்கு முதலாவதுக்கும் அடுத்த இரண்டாவதுக்கும் அடிப்படைக்கும் முதலாம் மேட்டோனிக்கும். சரி, முதலாம் வகைக்கு ஒத்த பரிவு நீளம் எல்வண்ணின் எல்வண்ணிற்குரிய ஒரு கோவையை அலைநீளம் லெம்டா முனை திருத்த மீ சார்பில் காண்க. எல்வண்ணுக்குரிய கோவையை காண்டாமா. உங்களுக்கு தெரியும் லெம்டா பை 4 வந்து என்னதுக்கு ஈக்குவல்? L1 பிளஸ் சி. சோ நீங்க இது எழுதி போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் கிடையாது. ஏன்? L1க்குரிய கோவையை தர சொன்னா L1 சப்ஜெக்ட்ல இருக்கணும், எழுவாயா இருக்கணும். L1 சமன் இதையே கொண்டே கழிச்சுடுங்க, லெம்டா பை 4 மைனஸ் சி. இதுக்குதான் ஒரு மார்க்ஸ், இல்லையா மார்க்ஸ் இல்லை. இதுக்கு ஒரு மார்க்ஸ் தான். இல்லையோ L1 நீங்க எழுவாக்கி கொடுக்கலையோ, சப்ஜெக்ட் கொண்டு வந்து கொடுக்கலையோ, மார்க்ஸ் இல்லை. மென்ஷன் பண்ணி இருக்கான் ஸ்கீம்ல. என்ன இப்படி எழுதிய மார்க்ஸ் கொடுக்க வேண்டாம், பாவங்களே என்று போட்டு என்ன சொல்றான், இப்படி எழுதியிருந்தா இது மாதிரி ரெண்டுக்கும் எழுதியிருந்தா ஒரு மார்க்ஸ் கொடுக்க வேண்டும். ஆக்சுவலா ஒன்று 2 மார்க்ஸ் வர வேண்டிய இடம் பாதி மார்க்ஸை கொடுக்க சொல்றான். என்ன போனா போது பாவம். சார் என்ன இருக்கிறார்? இரண்டாம் அதிர்வு வகை கொத்த நிலம் L2 வேண்டா, L2க்குரிய கோவை அங்க என்ன ரெண்டாவது முதலாம் மேட்டோனி எல்லாம் 3 lambda by 4 is equal to L2 plus C. அப்ப L2 எழுதாக்கி கொடுக்குறீங்க. பச்சையில நீங்கள் பாஸ் பேப்பர்ல பார்த்துட்டு சார் பாஸ் பேப்பர் எப்படி எல்லாம் கொடுத்துருக்கேன்டா, இது 2013 நினைக்கிறேன், அதுக்கு பிறகுதான் கட்டாயம் இதழ்வாக்கி கொடுக்கணும்னு சொன்னதுதான். அதுக்கு முதலெல்லாம் நீங்க மாத்தி கொடுத்திருந்தாலும் கோவை எழுதி இருந்தாலும் சரியா போட்டவான். ஓகே, நான் நினைக்கிற மாதிரிக்கு 2013க்கு பிறகுதான் இது கட்டாயம் சப்ஜெக்டுக்கு மாத்தி கொடுக்கணும் அப்படின்றது வந்தது. நீங்க அதுக்கு பிறகு இருக்கிற ஸ்கீம்களை பாத்தீங்கன்னா சரியா இருக்கும். அதுக்கு முன்னுக்குள்ளதுல மாத்தி எழுதினதுக்கும் கொடுத்திருந்தோம். ஓகே,
நீங்க ஸ்கீமுகளை வச்சு என்ன செய்யலாது 100% சரி என்று டிசைட் பண்ணலாது அந்தந்த வருஷங்களுக்கு சரி என்று கொடுக்கறதும் இருக்கு பிள்ளைகள. சரி, எடுத்து பாருங்க என்னவாம் இதிலிருந்து L2 மைனஸ் L1 கோவையை லம்டாவில் எழுதுக. L2 மைனஸ் L1 என்ன வரும்? போயிடும். இது 3 lambda by 4ல இருந்து lambda by 4 போனா lambda by 2. 2 lambda by 4 அப்ப lambda by 2. இதான் செல்ல fourth part. என்னவா L2 மைனஸ் L1 பெறுவதன் அனுகூலம் யாது? இப்ப இந்த L2 மைனஸ் L1 எடுக்கிறது அட்வான்டேஜ் என்னவா? ரைட், இது இந்த இடத்துல உணர்ந்து மொட்டையா கேட்டார். இது அந்த கிராப கீர்னா பிறகு கேட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். சரி, உண்மையா இந்த L2 மைனஸ் L1 வச்சுக்கொண்டுதான் கிராப் கீற போறார் இல்லையா? இப்ப எங்களுக்கு L2 மைனஸ் L1 எடுக்கிறது அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டா ஈனா போயிடும். அவ்வளவுதான். இதால என்ன அட்வான்டேஜ் கிராப் கீரைக்க L2 மைனஸ் L1க்கு 1/f கிராஃபுக்கு வரலாம். அப்ப இந்த கிராஃபுக்கு அடுத்து இந்த கேள்வியை கேட்டிருந்தாருண்டா பெட்டரா இருந்திருக்கு அந்த அரே ஒழுங்கு. ஆனா இதுலயே கேட்டுட்டார். இல்ல கேட்டாலும் என்ன முனை திருத்தம் இல்லையா? முனை திருத்தம் தவிர்க்கப்படுகிறது, கணிப்புகளில் தவிர்க்கப்படும். சோ கணிப்புகளிலிருந்து முனை திருத்தம் தவிர்க்கப்படுகிறது. Right. The incorrection of the tube is eliminated from the calculations. The incorrection of the tube is eliminated from the calculations. இப்ப மேலே மூன்றில் எழுதப்பட்ட கோவையில் புறக்கணித்தல் என்று வராது, தவிர்க்கப்படுகிறது. எலிமினேட் பண்ணப்படுதே தவிர புறக்கணிக்கல. புறக்கணித்தல் என்னது நெக்லெக்ட் பண்றது, புறக்கணிக்கல. ஓகே, தவிர்க்கப்படுது. நீங்க புறக்கணித்தல் என்று எழுதினா பிழை. அடுத்த பாருங்க, மேலே மூன்றில் எழுதப்பட்ட கோவையில் வியையும் எஃப்ஐயும் பிரதியிட்டு நேர்கோட்டு வரைவை பெறுவதற்கு ஒழுங்குபடுத்தாமா? இப்ப எங்கிட்ட லம்டா இருக்கு எல்லாம் L2 மைனஸ் L1 இது எத்தனாவது பார்ட்? lambda காண்டி half into lambda காண்டி என்ன உள்ளம் v by f. V is equal to f lambda v by f. இப்ப நேர்கோட்டு வரைவு வரையணுமா? நீ எதை முதல்ல மாத்துவீங்க? இதுல என்னதை மாத்துவீங்க? நீங்கள் உங்கள்ட்ட இசைக்கவே இருக்கு கணக்கா. இப்ப ஃப்ரீக்வன்சியை தான் முதல்ல மாத்துவீங்க இல்லையா? ஃப்ரீக்வன்சியை மீற என்ன மாத்துறீங்களா அதுக்கு பிறகுதான் நீளம் தளக்கலாம். அப்ப 1/f எக்ஸ்ஹெச்ல வைப்பீங்க, இதை YH வைப்பீங்க. அப்ப இப்படிதான் உனக்கு வருது. Y is equal to mx. கிராஃப்லயே தந்திருக்க, நீங்க அதை வச்சும் எழுதியிருக்கலாம். கீழே காட்டப்பட்டுள்ள நெய்யரில் 1/f எதிரே L2 மைனஸ் L1 வரைவு தரப்பட்டுள்ளது. வரைவை பயன்படுத்தி வழியில் ஒளியின் கதி V கணிக்க. கிராஃப்ல இருந்து காணலாமா? இந்த கிராஃப் இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல நாங்கள் அப்ளை பண்றது ஒவ்வொரு கிளாஸ்லயும் சொல்லியிருப்பேன். இந்த இடத்துலயும் திருப்பி சொல்றேன்.
சோ இந்த மெத்தட் வந்து எங்களுக்கு கட்டாயம் தேவை. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த படித்திறனை காண்றது. சோ இங்க 1/f என்ன சொல்லிட்டு இருக்கார், தர 10 செகண்ட். இதுல L2 மைனஸ் L1 சென்டிமீட்டர். இதுல இப்படி தந்து கொஞ்சம் பாயிண்ட்ஸ் தந்திருக்க. ஒரு பாயிண்ட்டுக்குள்ளாலே போயிலக்கிறான் இல்லையா? இப்படி ஏதோ கிராஃப் தந்திருக்காரு. இப்ப உங்களுக்கு விய காணணும். வி எங்க இருக்கு? இந்த படித்திறன் கிரேடியன் எல்லோ. அப்ப இந்த இது கிரேடியனை கண்டுபிடிக்கணும். அப்ப so gradient is equal to so படித்திறன் சமன் v/2. ஓகே, படித்திறன் m சமன் என்று எழுதுவோம். எனக்கு எம்ம கண்டுபிடிச்சா விய காணலாம். இந்த எம்ம காண்றதுக்கு எனக்கு என்ன வேணும்? 2 ஆள்கூறு வேணும், 2 பாயிண்ட்ஸ் வேணும். இந்த பாயிண்ட்ஸ் செலக்ட் பண்ணீங்க. ஒரு நாளும் எக்ஸ்பெரிமெண்ட்ல செய்த பாயிண்ட்களை நீங்க செலக்ட் பண்ண கூடாது இல்லையா? எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்த பாயிண்ட்ஸ்களை நீங்க ஒரு நாளும் செலக்ட் பண்ண கூடாது. அடுத்து எந்த பாயிண்ட் எடுக்கிறேன்டா, ரெண்டு எல்லாருக்குமே ஒரே விட வர்ற மாதிரி இப்ப எடுக்கலாமா? முந்தியெல்லாம் எப்படி எப்படி எடுத்தாலும் பிரச்சனை இல்லைன்னா, ஆனா இப்ப சொல்றான் எல்லாருக்கும் ஒரே விட வரும். ஸ்கீமுக்கு ஒரு ஆன்சர் தான், வேற எது எழுதினாலும் பிழை. அது எப்படின்னு சொன்னா இங்க இருந்து பார்த்து கொண்டு போவோம். இது இப்ப கிராஃப் ஸ்டார்டிங் பாயிண்ட் தானே. இங்க இருந்து பார்த்து கொண்டு போயிங்க எந்த 2 கிரிட் வந்து முதலாவது வெட்டுதோ அதுதான் போய். இப்படி நீங்கள் அரோவால மார்க் பண்ணலாம் அல்லது ஒரு பாயிண்ட போட்டு ரவுண்ட் பண்ணி மார்க் பண்ணலாம். அப்ப எந்த 2 கிரிட் சரியா வெட்டுற பாயிண்ட், ஏன் அப்பதான் எங்களுக்கு இந்த பெருமானத்தை எடுக்கலாம். சரியா இடையில வெட்டுற எல்லாம் எடுக்க கூடாது. இந்த இந்த கிடைக்கோடுகள் இருக்குதானே, கிடைக்கோடு கோடுகள் வெற்ற இடமா பார்த்து எடுக்கணும். அது இவங்க முதலாவது தடவை வெட்டுற பாயிண்ட் எடுக்கணும். அப்ப இந்த படத்துல எப்படி வருது? எது வருது? 1.9 மேலுக்கு 3.2. இப்ப இந்த ஆள் கூட இதுலயே எழுதி விடலாம். 1.9, 3.2 அல்ல இங்க எழுதி விடலாம். கோஆர்டினேட்ஸ் படித்திறனுக்குரிய புள்ளிகள். பாயிண்ட்ஸ் 1.9, 3.2. அடுத்த பாயிண்ட் என்ன? அடுத்த பாயிண்ட் என்னண்டா மேல இருந்து பார்த்து கொண்டு வாங்க. சரிங்க, மேல இருந்து பார்த்து கொண்டு வரைக்க முதலாவது வெட்டுற பாயிண்ட் எந்த 2 முதலாவது வெட்டுதோ அந்த பாயிண்ட். இப்ப எல்லாருக்கும் ஒன்று தானே வரும். எல்லாருக்கும் ஒரே கிராஃப் தான் தந்துருக்கு இல்லையா? ஒரே மாதிரி தான் எனக்கு கிடக்கு. அப்ப கரெக்டா எல்லாருக்கும் ஒரே ஆன்சர் வரும். இந்த பாயிண்ட் எது? ரெண்டு வருதுடா. 3.9 மேலுக்கு 65 ஆம். நீங்க கூட கிராஃப்ல கீறி பார்த்தோம். இனி படித்திறன் கண்ணா வரும். v/2 is equal to படித்திறன் எப்படி காணுவீங்கள்? வையால் கூறுகளின் வித்தியாசத்தின் எக்ஸால் ஒரு வித்தியாசம் இல்லையா? y கோஆர்டினேட் டிஃபரன்ஸுக்கும் x கோஆர்டினேட் டிஃபரன்ஸுக்கும் உள்ள ரேஷியோ. y என்ன? 65 மைனஸ் 3.2 32 இல்லையா? இது 32. இது 32. அடுத்த பாயிண்ட் வந்து 3.9, 64.
இப்ப என்ன v/2 is equal to சோ படத்துல காண்ற பிரதிட்டு காடுங்க அப்படி 65 minus 32 இது சென்டிமீட்டர்ல இருக்கு 10^2 10⁻². ஓவர் எக்ஸாம்பிள் 3.9 minus 1.9 அது 10⁻³ இப்ப இது மேல போயிடும். யா குண்டா வருது எனக்கு v/2 சமன் 65 minus 32 33 into 10/2 இது போயிடும். அப்ப v is equal to சரியா கோடு வெட்டுறத பாருங்க. சோ அந்த பிரிண்டுகள்ல கொஞ்சம் லைட்டா இருக்கிறதால சில வேளை எங்கேயாவது கூடி குறையும். நீங்க ஒரிஜினல் பேப்பர்ல பாத்தீங்கன்னா எப்படி இருக்கணும் சரியா வெட்டுறது. 1.9 நான் எப்படி கழிச்சேன் அது 2 தானே வரணும்ன்றதால கழிச்சுட்டேன். பிள்ளையானது சரியான ஆன்சர் வந்துருக்கு. இல்ல இது வெட்டுப்படணுமே. 3.9 minus 1.9 2 நீங்க சரியா பாருங்க. இந்த வெட்டேக பாத்தீங்களா இங்க வெட்டேக்குல பாருங்க. இதுல கொஞ்சம் இப்படி வரையதுனாலே இதை வெட்டையில இந்த பாயிண்ட் தெரியுது. சரி செட்டியா வெட்டணும் அது அந்த பாயிண்ட்டுக்குள்ளால போகணும். அதை நீங்க செலக்ட் பண்ணணும். அதுல மாறி செலக்ட் பண்ணா சோ சில வேளை சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்று தருவான். எப்படி கிட்டத்தட்ட பொறுத்துல மாதிரி இருந்தா சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தருவான். ஆனா எல்லா நேரமும் தருவான்னு இல்ல. ஓகேயா ரைட் எடுத்த பாருங்கடா. ரைட் சில கேட்கணும் இந்த புள்ளி எழுதணுமாண்டு நீங்க இங்க குறிச்சிட்டீங்கன்னா இங்க எழுத தேவையில்லை. ஓகே படத்துல நீங்க குறிச்சிட்டீங்களா அவர் இதுல ஒண்ணு மாதிரி கேட்கல. பட் படத்துல நீங்க குறிச்சிட்டீங்கன்னா கீழே எழுத தேவையில்லை. இந்த பிரதிடுறதுக்கு எல்லாம் மார்க்ஸ் கொடுத்திருப்பார். இது நீங்க கண்டதை பிரதியிட்டு காட்டீங்கன்னா சம்டைம்ஸ் நீங்க இந்த புள்ளிய பிள்ளையா எடுத்தாலும் அந்த பிரதியிட்டதுக்கு உங்களுக்கு சரியா பிரதியிட்டதுக்கு மார்க்ஸ் கிடைக்கலாம். அதனால பிரதியிட்டு காட்டணும். நீங்க இதுல கண்ட புள்ளி சில விட பிழைச்சிருக்கலாம். பிழைச்சாலும் நீங்க இதை வச்சு இதை பிரதியிட்டது சரியா இருந்தா சம்டைம்ஸ் என்ன செய்வார் மார்க்ஸ் ஒன்று தருவார். அது ஸ்கீமா பொறுத்து அப்ப மார்க்ஸ் கிடைக்க சான்ஸ் இருக்கு. அதனால பிரதியிட்டு காட்டி பிறகு சொல்லிக்கொள்ளும். எடுத்த பாருங்க. மேலே குறிப்பிட்ட அளவீட்டு உபகரணத்துக்கு பதிலாக அறிவு நீளங்களை எங்க மேலேயே இல்ல குறிப்பிட்ட அளவீட்டு உபகரணத்துக்கு பதிலாக அறிவு நீளங்களை செம்மையாக துணிவதற்கு ஒரு மாற்று முறையை தெரிவிக்க என்ன வரும். மீட்டர் கோலை பயன்படுத்துறேன்னு சொன்னாங்க அளவிட்டு வரணும். அதை விட வேறொரு மெத்தட் சொல்லட்டாம செம்மையா துணிகிறதுக்கு என்ன செய்யலாம். என்ன அந்த மீட்டர் கோலை கொண்டு பிடிச்சு அளக்குறதுன்றது கொஞ்சம் கஷ்டம். நீங்க இந்த குழாயில அறிவு எடுத்துட்டு அதை கொண்டே பிடிச்சு அது ரீடிங் எடுக்க சில வேலை அங்க இங்க ஆடினா எல்லாம் போச்சு. அதனால அதை ஈஸியாக்குறதுக்கு என்ன செய்யலாம்டா நீங்க இப்ப இந்த கண்ணாடி குழாய் தான் எடுத்த நீங்க
இந்த குழாய் கண்ணாடி குழாய், இதுக்குள்ள என்ன செய்து விடுங்க, ஒரு ஸ்கேல் ஒட்டி விட்டுருங்க. நீங்க மேலுக்கு இருந்து ஒரு ஸ்கேல் ஒன்று ஒட்டி விட்டீங்கன்னா என்ன நடக்கும், உங்களுக்கு இது அமிழ்ந்தா எவ்வளவு நீளம் பண்றது ஈஸியா அதுல மெஷர் பண்ணிக்கலாம். நீங்க லெப்ல பயன்படுத்துறது கண்ணாடி குழாய் இல்ல, கண்ணாடி குழாய் இல்லை என்றால் வேற வழி இல்ல. கண்ணாடி குழாயை பயன்படுத்தணும். கண்ணாடி குழாயை பயன்படுத்தினீங்கன்னா ஒரு ஸ்கேல் ஒன்று ஒட்டி விட்டீங்களா ஈஸியா நீங்கள் என்ன செய்து கொள்ளலாம், நீளங்கள் அளந்து கொள்ளலாம். இப்ப என்ன சொல்லுவீங்க, எனது அளவிடை ஒட்டப்பட்ட இல்ல அளவிடை இணைக்கப்பட்ட, அளவிடை இணைக்கப்பட்ட இல்ல அளவிடை ஒட்டப்பட்ட குழாயை பயன்படுத்துவேன். அளவிடை ஒட்டப்பட்ட குழாயை பயன்படுத்துவேன். இங்கிலீஷ் மீடியக்காரங்க use a resonance tube, so with the scale attached, use a resonance tube with the scale attached, right. அடுத்தது வழியில் ஒளியும் கதியை எடுத்துரைக்கும் போது தரப்பட வேண்டிய அத்தியாவசிய பிரமாணம் யாது? இப்ப இந்த வழியில் ஒளியும் கதியை சொல்லிக்க உங்களுக்கு வேற என்ன பிரமாணம் வேணுமா? என்னது? வேற என்ன குவான்டிட்டி வேணும்? ரூம் டெம்பரேச்சர். இந்த டெம்பரேச்சர்ல இந்த கதி அப்படின்னு சொல்லலாம். வெப்பநிலை மாறினா வழியில் ஒளியும் கதி மாறும். இப்ப நீங்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்ன வெப்பநிலையில செய்யறீங்களோ இந்த வெப்பநிலையை சொல்றோம். ஓகே, அப்ப என்ன சொல்லுவீங்க, அறை வெப்பநிலை. அத்தியாவசியமான பெருமானம் அறை வெப்பநிலை. ஓகே, இப்ப இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல நாங்கள் பிராக்டிகல் செய்து வழியில் ஒளியும் கதி காண்றோம் இல்ல. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல நாங்கள் பரிசோதனை செய்ய எங்களுக்கு வர்ற வழியில் ஒளியும் கதி உண்மை பெருமானத்தை விட கூடவா இருக்குமா குறைவா இருக்குமா? இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல கண்ட வழியில் ஒளியும் கதி உண்மை பெருமானத்தை விட வித்தியாசப்படும். எப்படி? உண்மை பெருமானத்தை விட கூடவா இருக்கு. நீங்க பரிசோதனையில பெற்ற கதியின் பெருமானம் உண்மை பெருமானத்தை விட கூடவா இருக்கும். ஏன் அது ஏன் கூடவா இருக்குன்னா, நீங்க இந்த பெருமை பெறப்ப என்னத்தை பயன்படுத்துறீங்க, நீரை பயன்படுத்துறீங்க. நீரை பயன்படுத்திக்க இதுக்கு மேலே இருக்கிற வழி நீராவியால் நிரம்பப்பட்டிருக்கும். இதுக்கு மேலே இருக்கிற வழி நீராவியால நிரம்பி இருக்கும். இப்ப நீராவியால நிரம்பி இருந்தால் இப்ப மூலக்கூட்டு திணிவு குறைஞ்சிடும். இப்ப ஆக்சிஜன் நைட்ரஜன் மட்டும் இருக்கேங்க. 30 to 28 இது ரெண்டுனே அவரேஜ் தான் இருக்கு. இது ரெண்டுக்கு இடப்பட்ட பெருமானம். பட் இப்ப நீராவி சேரைக்கு என்ன நடக்கும் என்று சொன்னா அது இந்த 18 வந்துடும். மூலக்கூட்டு திணிவு மூல மேஸ் வந்து இது 18, இதோட சேர்க்கை என்ன நடந்துடும், குறைஞ்சிடும். அப்ப மூலக்கூட்டு திணிவு குறைஞ்சா மூல மேஸ் வந்து குறைஞ்சா பதி வித்தியாசம் எப்படி ரூட் ஆஃப் கேமா ஆர்டி ஓவர் எம் தானே. இது குறையங்க இது கூடியது. அப்ப நார்மலா இருக்கிற உண்மை பெருமதியை விட இங்க கண்டது பெருசா தான் இருக்கு. அப்ப இந்த நீருக்கு பதிலா நான் ரசத்தை பயன்படுத்தினா என்ன நடந்திருக்கும், மெர்க்குரியை யூஸ் பண்ண என்ன நடக்கும், அது உண்மை பெருமதியை தரும். இப்ப நீங்க எக்ஸ்பெரிமெண்ட்ல செய்த கண்ட வெளியோட, அதாவது நீரை வச்சு கண்ட வெளியை விட ரசத்தை வச்சு காணைக்கு என்ன நடக்கும், வெளியே குறையும். ஆனா அந்த ரசத்தை வச்சு காண்றதுதான் என்னவா இருக்கும், உண்மை பெருமதியா இருக்கும். ஏன் ரசம் இருக்கைக்கு செய்தால் இது உலர் வழியாவே இருக்கும். அது வளிமண்டல வழிக்கு ஈக்குவல். அப்ப மூலக்கூட்டு திணிவு மாறாது. ஆனா ரசத்தை பயன்படுத்தல. ஏன் அவ்வளவு தொகையா ரசம் எங்கள்கிட்ட இல்லையபடியா நாங்கள் ரசத்தை பயன்படுத்தலாம்.
மலிவா கிடைக்கிறது நீரை பயன்படுத்தும். இப்ப அல்கோஹோலை பயன்படுத்தினா என்ன? அல்கோஹோலுக்கு மூலக்கூறு திணிவு கூட, நீரை விட அல்கோஹோலுக்கு மூலக்கூறு திணிவு கூடன்றதால அதுக்கும் கதி குறைவா தான் வரும். அப்ப நீர்ல பயன்படுத்துறதை விட அல்கஹோலை பயன்படுத்தினா என்ன, ரசத்தை பயன்படுத்தினா என்ன, கதியின் பெருமானம் குறை. ஓகே, இதுல இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல முனை திருத்தத்தின் வெளியும் மாறாது. நீங்க என்னதான் எந்த திரவத்தை பயன்படுத்தினாலும் முனை திருத்தம் மாறாது. ஏன்? முனை திருத்தம் இன்கரெக்ஷன் இந்த குழாயின் டயமீட்டர் எல்லாம் டிபெண்ட் ஆயிருக்கு. அப்ப இன்கரெக்ஷன் குழாயின் விட்டத்துல மட்டும் தங்கி இருக்கிறதால அதுல எந்த பாதிப்பும் வராது. ஓகே தானே? இதுதான் இந்த பிராக்டிகா. சரி, ரைட். ரைட். இப்ப 2024ல 10ஆம் கேள்வியே வரும். சவுண்ட் கேள். மீரன் 1000 ஹெர்ட்ஸை உடைய ஒலி அலைகளை காலும் ஒரு ஒளி முதல் நிலையான நோக்குனரை நோக்கி 0.9 வேகத்தில் நேரே இயங்குகின்றது. இங்கு v என்பது வழியில் ஒளியின் கதியாகும். நோக்குனருக்கு ஒளியின் மீறன் யாது? நோக்குனருக்கு கேட்கும் ஒளியின் மீறன் வரணும் இல்லையா? இப்ப என்ன சொல்லிட்டார்? ஒரு ஒளி முதல் நிலையான நோக்குனர் நோக்கி அங்கு இவர் நிலையா இருக்கார். ஒளி முதல் சோர்ஸ் மூவ் பண்ணுது இவரை நோக்கி 0.9 பியோட. அப்படி என்ன அவரு கேட்கிற மீறன் என்ன கேட்கிறார்? ஃப்ரீக்வன்சி. அப்ப இவற்றை அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி ஓட்ட மீறன் எஃப் டேஸ் இஸ் ஈக்குவல் டு அவதானி ஓய்வுல இருக்கார். அப்ப சி ஓவர் சி இங்க விஎன் வந்துட்டார். வி ஓவர் ஒளி முதல் நோக்கி அங்குது. சோர்ஸ் மூவிங் டுவர்ட் தி ஒப்சர்வர். ஒப்சர்வரை நோக்கி மூவ் பண்ணினா கூடணும். சோ ஃப்ரீக்வன்சி கூடணும்னா கீழே மைனஸ் சி மைனஸ் வி. இங்க சி என்றது வி மைனஸ் 0.9 இன்டு ஒளி முதல் மீறன் என்ன 1000 ஹெர்ட்ஸ். இப்ப எல்லாத்துலயும் வி போயிடும். வி ஓவர் 0.1 வி இஸ் ஈக்குவல் டு 1000 இன்டு 1000. வி போயிடும். 1000 0.1 டிவைட் பண்ண 10,000. அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி 10,000. அஞ்சாவது. ரைட். அடுத்த கேள்வி பாருங்க. கொஸ்டின் நம்பர் 13. நான் சொல்ற நம்பர் பாஸ் பேப்பர் கொஸ்டின் நம்பர். ஏகமபி எனும் இரு ஒளிமுதல்கள் ஒரு புள்ளியில் இருந்து தூரம் 6 உள்ளன. என்னவா? 2 ஒளிமுதல் சவுண்ட் சோர்ஸ் 2 ஏபி 6 அடி தூரத்தில் இருக்கு. புள்ளியில் அளக்கப்படும் ஒளிச்சரிவு மட்டங்கள் முறையே 72 டெசிபல் ஆமா. ஒன்றுல மற்றதுல 92 டெசிபல். புள்ளியில் முதல் ஏயின் ஒளிச்சரிவு ஐயனின் புள்ளியில் முதல் பியின் ஒளிச்சரிவு யார்? நான் படம் போட்டது பிள்ளை என்ன சொல்லியிருக்கார்? 2 புள்ளி
ஏபி எனும் இரு ஒளிமுதல்கள் ஒரு புள்ளியிலிருந்து 6 தூரத்தில் உள்ளன. ஒரு புள்ளியிலிருந்து 6 தூரத்தில். இப்படி எல்லாம் வரணும். ஒரு புள்ளியிலிருந்து தூரம் 6 உள்ளன. ஒளிச்செறிவு மட்டங்கள் முறையே இது ஏயின் ஒளிச்செறிவு ஐயனின் பியின் ஒளிச்செறிவு. இது என்ன? ஏயால உருவாக்குற ஒளிச்செறிவு மட்டும் தான் 72 டெசிபல். பியால உருவாக்குறது இதால இங்க உருவாக்குறது இல்லையா இந்த புள்ளியில. அப்ப ஏயால இதுல உருவாக்குறது பீட்டா ஏ என்று போடுவோம், அது 72. சோ பியால இதுல உருவாக்குறது 92. அப்ப ஏயின் ஒளிச்செறிவு ஐயண்டா, சவுண்ட் இன்டென்சிட்டி ஐயண்டா, பி என்ன? இப்ப என்ன போடுவோம்? சோ நாங்கள் எம்சிக்கு செய்யறதுக்காண்டி இப்படி ஒரு ஈக்குவேஷன் வச்சுக்கோம். இது எம்சிக்கு மட்டும்தான் பயன்படுத்தலாம். பீட்டா 2 மைனஸ் பீட்டா 1 இஸ் ஈக்குவல் 10 லொக்கடி 10 I1 I2 I1. நீங்க பீட்டா 2 பீட்டா 1 நீங்க I2 ஓவர் I1. சோ பீட்டா 2 பெருசுல இருந்து நாங்க 72 92 மைனஸ் 72. 10 லொக்கடி 10 IB ஓவர் I. IA வந்து I. இது எவ்வளவு? 20. ஒரு 0 போனா சோ இந்த 10 போய் தூக்குது. 10 to the power 2 is equal to IB over I. அப்ப IB என்ன? 100 I. சோ B ஆல ஒரு வார ஒளிச்செறிவு என்ன? 100 I. அஞ்சாவது விட. ஓகே இல்ல? ரைட். அடுத்த கேள்வி பாருங்க. அது 19வது வினா. 5 மீட்டர் நீளமும் 2.5 கிலோகிராம் உள்ள ஒரு கயிற்றின் ஒரு சீரான கயிறு. இது 2.5 கிலோகிராம் கயிற்றின் வெயிட் மட்டும். 5 மீட்டர் லென்த். விரைத்த ஆதாரத்தில் இருந்து இது இது ஒரு ரிஜிட் சப்போர்ட் உண்டு. இப்ப 2 கிலோகிராம் திணிவுள்ள ஒரு குட்டி தொங்கு. அலைநீளம் 2 சென்டிமீட்டரோட ஒரு குறுக்கு துடிப்பு கீழ் நுனியில உருவாக்கப்படுது. இப்ப என்ன கேட்கிறார்? கயிற்றின் உச்சியை துடிப்படையும் போது அலைநீளம் இந்த இடத்துல. இப்ப உங்களுக்கு தெரியும் இது இங்க இருந்து இங்க போய்க்க ஸ்பீட் கூடும். ஏன்? குறுக்கலைக்கு v is equal to root of t over m வந்து சேம் தான். கீழுக்கு என்ன டென்ஷன்? கீழுக்கு என்ன இழுவை இருக்கும்? இது 2 கிலோகிராம், அப்ப 20 நியூட்டன். மேலுக்கு என்ன இழுவை இருக்கும்? இந்த ரெண்டும் 2.5 4.5 கிலோகிராம், அப்ப 45 நியூட்டன். மேலுக்கு இருக்க போற இழுவை வந்து 45 நியூட்டன், கீழுக்கு 20 நியூட்டன். ஓமல்ல? அப்ப இதை வச்சு கூட அங்க மாற பாப்ப இந்த வீக்காண்டி எஃப்எம்டா போடும். இதுல மீற மாறாது, அழகு நிலத்தினையும் மாறாது. இப்ப லம்டா நேர்வீத சமன் ரூட் ஆஃப் டி. முதலாக இங்க என்ன லம்டா 2, அந்த இடத்துல எழுவர் 20. இங்க லம்டா காணணும், இங்க எழுவை 45.
ஒண்ணு சுருக்கினா என்ன வரும்? சரியா நான் போட்டது? ரெண்டும் 10 சமைச்சோ. ஒண்ணு பிச்சுக்கு என்ன வரும்? 2/λ இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப், நீங்க 5 சுருக்கி விடுங்க, 4/9. இப்ப 2/3. இப்ப 2 போயிடும். λ இஸ் ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர். இது 2 சென்டிமீட்டர். 4th. ரைட், செய்யலாமல்ல?